இப்போ இவ்வளவு நாள் வந்து திமுக அட்டாக் தான் இருந்துச்சு. இப்போ அதிமுக அட்டாக் அதிகமா இருக்கு. இப்போ கூட ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, கிளாமர் காட்டுறதுக்காக தான் விஜய் வெளியில வராரு. இப்போ சேலத்துல கூட போயிட்டு அவர் கிளாமரை காட்ட வராரு. மற்றபடி ஒன்றும் பெருசா கூட்டம் கூடுறனால ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு அதிமுக குறித்து விஜய் ரொம்ப சாலிடா அட்டாக் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாமா? அதாவது வந்து விஜய் வந்து கிளாமர் காட்டுறாருன்னா விஜய் என்ன கவர்ச்சி நடிகையா? ஸோ அதனால் எந்த வார்த்தையை பயன்படுத்தி விஜயை வந்து விமர்சிக்கணுங்கிறதே இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் தெரியலை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்தல் நெருங்கிடுச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் எதிரி, தாவேகாவும் எதிரி. இப்போ தாவேகாவுக்கு திமுகவும் எதிரி, அதிமுகவும் எதிரி தேர்தல் களத்தில். அப்போ கண்டிப்பாக தன்னுடைய எதிரியை வந்து விமர்சனம் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் இது நாள் வரைக்கும் அதிமுக வந்து விஜயை வந்து அட்டாக் பண்ணலை. என்ன காரணம்? திரைமறைவில் ஒரு பக்கம் விஜயை வந்து அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. பல கல்வி வியாபாரிகள் கூட அதிமுக சார்பாவெல்லாம் விஜய்கிட்ட போய் பேசினதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மனிதருடைய முகத்துக்காக ஓகே பார்க்கலாம், நம்ம யோசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக இருக்காரு, நம்ம தனித்து தான் போட்டு இவங்க கூட போகிறது இல்லைன்ட்டு. ஆக இப்போ கடைசி முயற்சியும் பலிக்காமல் போனதால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேகாவை அட்டாக் பண்ண